சிஎஸ்கே அவங்க ஏன் ஒரு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எம்ஐக்கு எதிராக சிஎஸ்கே இந்த வருஷம் 2 மேட்சஸுமே வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுமே செமையாக எம்ஐக்கு அகேன்ஸ்டாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. சிஎஸ்கே லாஸ்ட் 12 மேட்சஸ் அதாவது எம்ஐக்கு அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணப்போ வந்து 9 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஷோஸ் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக சிஎஸ்கே எவ்வளோ டாமினண்ட்டாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இருந்திருக்காங்கன்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஎஸ்கே எம்ஐ ப்ளே பண்ண மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் என்னென்ன பாசிட்டிவ் சிஎஸ்கேக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் தெரிஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த சேப்பாக் பிச் வந்து ஹை ஸ்கோரிங்காக இருக்க போது 210, 220 தான் வந்து வின்னிங் ஸ்கோர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து மாய்ஸ்சர் இருந்ததுனால பால் அதிகமாக ஸ்கிட் ஆச்சு, பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அண்ட் பேசர்ஸ்க்குமே நல்ல ஹெல்ப் இருந்துச்சு. ஜேமி ஓட்டோட ஸ்பெல்லை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். அன்வேரியபிளான பவுன்ஸ் இருந்துச்சு 19th ஓவரில். எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ஓவரில் ஜஸ்ட் 4 runs தான் கன்சீட் பண்ணார். அதுவும் ஹர்திக் பாண்டியா ஆன் ஸ்ட்ரைக். ஹர்திக் பாண்டியாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவருக்கு பால் சுத்தமாக படவே இல்லை. நிறைய பால் வந்து பீட்டன் ஆனார், ஒரு சில பால் வந்து கையில் வாங்கினார். லிட்டரலி ஹர்திக் பாண்டியாவே பிச்சில் டான்ஸ் ஆட வச்சிட்டாரு. அண்ட் அன்ஷுல் கம்போஜுக்கு வந்தோன்னா அவருமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்காரு. இந்த ஐபிஎல் சீசனில் எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 17 to 20ல் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். அதுக்கப்புறமா தான் புவனேஸ்வர் குமார் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அன்ஷுல் கம்போஜ் தான் சிஎஸ்கேவோட அன்சங் ஹீரோவாக இந்த வருஷம் இருந்திருக்காரு பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எப்போலாம் விக்கெட்ஸ் தேவையை எடுத்திருக்காரு, டெத் ஓவர்ஸ்லேயும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காருன்றப்போ அன்ஷுல் கம்போஜ் டிசர்வ்ஸ் ஹைப். அண்ட் அவர்கிட்ட பெருசாக ஸ்லோ ரன்ஸோ இல்லை பவுன்சர்ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் கூட கிடையாதுன்றப்போ எப்படி அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக விக்கெட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டர்ஸை பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட்டான ஏரியாஸில் பாலை பிச் பண்ணாரு. அண்ட் எம்மியோட ஃபர்ஸ்ட் இன்னர்ஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. 90 for 2 இருந்தாங்க. பவர் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 57 for 1. லாஸ்ட் 10 to 20 ஓவர்ஸில் தான் வந்து எம்ஐ ஜஸ்ட் 69 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் 5 விக்கெட்ஸ். சிஎஸ்கே 2 மாற்றங்கள் அவங்க லெவலில் பண்ணியிருப்பாங்க. குர்ஜப்னீத் சிங்குக்கு பதிலாக வெல் டிசர்வ் டெபியூ ஃபார் ராமகிருஷ்ணா கோஷ். அதுக்கப்புறம் அகில் ஹசனுக்கு பதிலாக பிரசாந்த் வீர். அகில் ஹசனை ட்ராப் பண்ணது என்ன டாக்டிக்கல் மூவ்னு தெரியல. பிகாஸ் இதே எம்ஐ டீமுக்கு அகேன்ஸ்டாக ரிவர்ஸ் ஃபிக்ஷனில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்றப்போ அவரை ட்ராப் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் ஆக்சுவலி ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கேட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் வந்து டியூரிங் த இன்டர்வியூ, அதாவது இந்த மிட் இன்னிங்ஸில் வந்து பேசுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு கமெண்டேட்டர் கிட்ட, அப்படி பேசுகிறப்போ வந்து அகில் ஹசன் வந்து நாங்கள் 11ல் ப்ளே பண்ண வச்சிருப்போம். இன்கேஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தோம்னா. இல்லை எனக்கு புரியல, அகில் ஹசன் எதுக்காக ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் யூஸ் பண்ணியிருப்பீங்க? அவர் நிறைய வார்த்தைகளை வந்து முழுங்கி ஏதோ தூக்கத்திலேயே பேசின மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னர்ஸில் எம்ஏ தான் நல்லா பேட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் நாங்கள் 210, 220 தான் எதிர்பார்க்கணும், கண்டிப்பாக அதை சேஸ் செய்ய முடியுன்ற மாதிரி பேசியிருப்பாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 210 இந்த பிச்சில் வந்து நம்ம சிஎஸ்கேவால் சேஸ் டவுன் பண்ணியிருக்க முடியுமா? நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பிச்சில் சாலிட் பேட்டிங் டெக்னிக் உள்ள பிளேஸ் கண்டிப்பாகவே தேவை. ருத்ராஜ் மாதிரி பிளேஸ் ரொம்பவே கம்மின்னு நான் சொல்ல வரேன். ருத்ராஜ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தேன் சூப்பராக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ருத்ராஜ் வந்து டஃப்பான ட்ராக்ஸில் எப்படி ப்ளே பண்ணுவாருங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஃப்ளாட் ட்ராக்ல ருத்ராஜ் அடிக்க மாட்டார். ஒன்லி டஃப்பான சிச்சுவேஷனில், கிரைசிஸ் சிச்சுவேஷனில் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி கொடுப்பாரு. அதுதான் ருத்ராஜ் இன்றைக்குமே செஞ்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லேயே 74 of 16 ஸ்கோர் பண்ணார். அதை விட பெட்டரான ஒரு நாக் இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். சிஎஸ்கே அவங்களோட பவர் பிளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சாங்க. 62 for 2 முடிச்சதுனால தான் நம்ம ஈஸியாகவே இந்த டோட்டலில் வந்து சேஸ் டவுன் பண்ண முடிஞ்சிச்சு. சிஎஸ்கே பவுலிங் பவர் பிளே வித் அகில் ஹசன் அண்ட் வித்தவுட் அகில் ஹசன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வித் அகில் ஹசன் தான் நம்ம விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்கோம். அண்ட் நூர் அகமதுமே வந்து அகில் ஹசன் இருக்கிறப்போ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றப்போ அகில் ஹசன் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. பிரசாந்த் வீர் முதல் முறையாக இந்த சீசனில் இன்னைக்கு தான் பவுல் பண்ணுறாரு வேற. அவர்கிட்ட போயிட்டு 5th ஓவர் கொடுத்ததுமே தப்பாக தான் பார்க்கப்படுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில் ப்ரெஷர் பில்டப் ஆகிருக்கு. கண்டிப்பாக 5th ஓவர் டேக் ஆன் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். முகேஷ் சௌத்ரி அவ்வளோ நல்லா பவுல் பண்ணியுமே இன்னைக்கு அவரோட ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டாவை ருத்ராஜ் முடிக்கல. அண்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா முகேஷ் சௌத்ரி நல்ல ரிதமில் இருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு அந்த 3rd ஓவருமே பவர் பிளேயில் கொடுத்துருப்பேன். ஓகே, ருத்ராஜ் என்ன யோசிச்சிருப்பார்னா நம்ம 3rd ஓவரும் கன்சிக்யூட்டிவாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் பார்த்து அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஒரு டெபியூட்டன்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணுறதா ஆர்எஸ் முகேஷ் சௌத்ரி நல்ல ரிதமில் இருக்கிறப்ப அவரோட 3rd ஓவரை பவுல் பண்ணுறதா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா முகேஷ் சௌத்ரிக்கு தான் எல்லாருமே போவீங்க. பிரசாந்தியோட ஃபர்ஸ்ட் ஓவரில் 18 ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. ரெண்டுமே ஆர்க்கில் போட்டு நம்ம ரயன் ரிக்கல்டன் ரெண்டுமே கரெக்டாக லாங் ஆனுக்கு மேலே சொல்லி வச்ச மாதிரி 6 அடிச்சாரு. அண்ட் இப்போ டெபியூட்டன் ராமகிருஷ்ணா கோஷ் பக்கம் தான் செகண்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச்ல ஒரு சரியான ஸ்டன்னர் எடுத்திருப்பாரு. ஸோ அன்ஷுல் கம்போஸோட பவுலிங்கில் வில் ஜாக்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ பால் டாப் ஏஜ் ஆஃப் த பேட்டில் பட்டு மிஸ்டேம் ஆகி நேராக டீப் பாயிண்ட்ல இருந்து ராமகிருஷ்ணா கோஷ் பக்கம் போச்சு. அது அழகாக அவர் ஜட்ஜ் பண்ணாரு அண்ட் சூப்பராக ஒரு கேட்சுமே எடுத்திருப்பாரு. ராமகிருஷ்ணா கோஷோட டெபியூ ஆக்சுவலி எதிர்பார்த்து தான் பிகாஸ் ESPNல சொல்லியிருந்தாங்க. அண்ட் கோஷ் வந்து 1 or 2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் ட்ரஸ்ட் பண்ணி 3 ஓவர்ஸ் இன்னைக்கு ருத்ராஜ் கொடுத்துருப்பாரு. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் நல்லா இருந்ததுனால அவருக்கு அந்த டிசர்விங்கான அந்த 3rd ஓவருமே கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு
இன்னைக்கு 6 பவுலர்ஸ் வந்து ருத்ராஜ் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராமகிருஷ்ணா கோஷுக்கு வந்து 3 ஓவர்ஸ் கொடுத்ததுமே தப்பு கிடையாது தான். ஏன்னா ரொம்ப நல்லா போல் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு ஓவருக்கு அப்புறம் வந்து காலை இழுத்துக்கிட்டாரு. அதான் பார்க்கறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஐ திங்க் உள்ள வேற போயிட்டாருன்னு நினைக்கிறேன். 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு சப்ஸ்டியூட் ஃபீல்டராக தான் வந்து சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்திருப்பாரு. சர்ஃப்ராஸ் ஒரு கேட்ச் வேற எடுத்தார் இல்லையா? அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஓகே ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள போயிருக்காருன்னு. எவ்வளோ பெரிய இன்ஜுரின்னு தெரியல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பால் போல் பண்ணப்போ தான் இந்த இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. இன்கேஸ் தேவைன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ராமகிருஷ்ணா கோஷோட இன்ஜுரி அப்டேட் பற்றி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இன்ஜுரி சிவியராக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக நேரத்துக்கு ஏதாவது நியூஸ் அது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஜஸ்ட் 7 ரன்ஸ் தான் போச்சு. அண்ட் செகண்ட் ஓவரில் அந்த மச் நீடட் விக்கெட் ஆஃப் சூரியகுமார் யாதவோட எடுத்தார். ஏன்னா சூரியகுமார் யாதவ் இந்த சீசன் வந்து பெருசாக ஃபார்மில் கிடையாது. இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் நல்ல வேலை எந்த ஒரு பவுலர்ஸையும் ட்ரபிள் பண்ணாமல் நம்ம டீம்லேயே சேஃபான ஃபீல்டரான டெவால் பிரஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். கோஷ் அதிகமாக இந்த 130லேருந்து 135 இந்த ரேஞ்சில் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. அண்ட் ஒரு சில டைம் இந்த ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் மிக்ஸ்அப் பண்ணி நல்லா வேரியேஷன்ஸ்லாம் கொண்டு வர பார்க்குறாரு. நல்ல ஒரு இன்டெலிஜென்டான பவுலர் மாதிரி தான் தெரியுறாரு. அண்ட் சிஎஸ்கே பேட்டிங் நினைப்புமே கோஷோட என்ட்ரிக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக இருக்குது. பிகாஸ் 8 வரைக்குமே இப்போ பேட்டர்ஸ் இருக்காங்க வித்தவுட் இம்பாக்ட் சப். அண்ட் நம்ம டீமோட ஃபேன்ஸ் கலெக்டிவாக ஹேட் பண்ணுற ஒரே பிளேயர் சிவன் டுபே இன்னைக்கு ஒரு சிட்டரை ட்ராப் பண்ணியிருப்பார் நமன் தீரோடது. ஸோ பவர் பிளேக்கு அப்புறமா 7th ஓவரை பவுல் பண்ணுறதுக்கு நூர் அகமது வந்தார். ஃப்ளிக்கார்டை பார்த்து எட்ஜ் வாங்கி நேராக பேக்வர்ட் பாயிண்ட்டில் இருந்து சிவன் டுபே பக்கம் போச்சு. எனக்கு டுபே பக்கம் போகிறப்பே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு கேட்சை மிஸ் பண்ண போகிறாரு. எதிர்பார்த்த மாதிரி மிஸ் பண்ணாரு. ஆக்சுவலி இன்னொரு கேட்சுமே மிஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். பட் அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேட்ச். ஆனால் இதையுமே விட்டார். உங்களுக்கு லைட்ஸ் பிரச்சனை இருந்தால் கூட பரவாயில்ல. இது நேராக ஐசைட்டுக்கு நேராக பால் வருது. அதை கூட மிஸ் பண்ணுறீங்கன்னா வந்து எனக்கு சத்தியமாக புரியல. நம்ம ஓட்டனுக்கு திலக் வர்மா மேலே என்ன காண்டுன்னு தெரியல. ரீசெண்டாக எம்ஏயோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. திலக் வர்மா வந்து ஜேமி ஓட்டனை பார்த்து ஓகே அபூர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஓவட்டனமே வந்து சிரிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் எம்ஏ மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2 பேருக்கு இடையில் ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் இருந்திருக்கும். இன்னைக்கு ஜேமி ஓட்டன் போட்ட ஒரு பால் வந்து கரெக்டாக திலக் வர்மாவோட கையில் பட்டு அவளோட வாட்ச் வந்து கீழே விழுந்திருக்கும். ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து என்ன வாட்ச்னு தெரியல. அது வந்து டைம் பார்க்குற வாட்சா ஆர்எல்ஸ் வந்து இந்த ரிஸ்டெல்லாம் கட்டி பார்ப்பாங்க இல்லையா, இந்த ஹார்ட் பீட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கும் அந்த வாட்சா என்னன்னு தெரியல. பட் எஸ் ஒரு வாட்ச் மட்டும் கீழே விழுந்துச்சு. ஓவர்டன் பியூட்டிஃபுல்லாக அந்த பேஸை வேரியேட் பண்ணுறாரு. 120 போடுறாருன்னா அதுக்கு அடுத்து பால் 144 அவரால் கிளாக் பண்ண முடியுது. லாஸ்ட் ஜிடி மேட்ச்சில் ருத்ராஜ் பவர் பிளேயில் ஓவர்டனுக்கு ஓவர் கொடுத்து அவர் அடி வாங்க வச்சிருப்பாரு. இன்னைக்கு கரெக்டாக ஓவர்டனை 12th ஓவரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் சூப்பரான ஒரு ஸ்பெல் இன்னைக்கு பவுல் பண்ணியிருக்காரு. 4 ஓவர்ஸில் 23 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நூர் அகமது கொஞ்சம் அடி வாங்குவார்னு நினச்சேன் இன்னைக்கு அக்யூரேஷன் இல்லாமல். பட் நூர் அகமதுமே வந்து இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ திலக் வர்மாவோட இம்பார்ட்டன்டான விக்கெட்டையுமே எடுத்தார். அந்த கேட்ச் எடுத்த போது ஒரு ஃபன் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ருத்ராஜ் விக்கெட் பால் கீழே வந்துட்டு மை கேட்ச்னு கத்தி சொன்னார். நம்மளுக்கே கேட்டுரும் போல. ஆனால் உருவில் பள்ளிக்கு அது கேட்கல. அவர் ஜஸ்ட் பாலை மட்டும் பார்த்துட்டு வந்தார். ருத்ராஜே பார்க்கல. கொஞ்சம் மிஸ் இருந்தால் கூட ஒரு கொலிஷன் ஆகிருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே கேட்ச் எடுத்துட்டாங்க. அந்த கேட்ச்க்கு அப்புறம் ருத்ராஜோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, அதான் வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம உருவியில் பார்த்து ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அண்ட் ராபின் மீன்ஸ் ஜார்க்கண்டை சேர்ந்த பவர் ஹிட்டர்னு சொல்லி அவருக்கு ஒரு சீரியஸான ஹைப் இருந்துச்சு. பட் இந்த சீசனில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு டைம்லாம் சிஎஸ்கே தான் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லி அஜெண்டாலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ராபின் மின்ஸோட ஃபாதர் வந்து தோனி கூட பேசியிருந்தாரு. அந்த டைமில் தோனி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக ராபின் மின்ஸை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து வச்சிருந்தாரு. பட் சிஎஸ்கே இந்த ராபின் மின்ஸை எடுக்கல. எம்ஏ தான் வந்து இந்த ஆப்ஷன் ஐ திங்க் பிக் பண்ணியிருந்தாங்க 65 lakhsக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் அவர் பெருசாக கிளிக் ஆகலனாலும் ஐ எம் ஹோப்பிங் அவர் வந்து ஏதாவது ஒரு பிக் நாக் இந்த வருஷம் ஸ்கோர் பண்ணுவார்னு. சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த 160 அப்படிங்கிற டோட்டலில் ட்ராக் பண்ணி தான் வின் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரியே வந்து 19th ஓவரில் தான் சேஸ் டவுன் பண்ணி முடிச்சாங்க. பும்ரா எவ்வளோ பெரிய ஜீனியஸ்னா அந்த ஓவரோட தொடக்கத்தில் தான் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக இந்த ஓவரில் எட்ஜ் வாங்குன்னு. கரெக்டாக சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பாலே வந்து ஒரு எட்ஜ் வாங்கிச்சு. ஸ்லிப்பில் வந்து வில் ஜக்ஸ் கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவரோட ஃபைனல் பாலில் வந்து நேராக வந்து ரயன் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் கிட்டே ஒரு கேட்ச் போச்சு. எம்ஏ எப்படி அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி சேம் ஃபேஷனில் தான் சிஎஸ்கேமே அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. பட் 160 அப்படிங்கிற டோட்டல் வந்து 1 பேட்டர் ஸ்டே பண்ணால் கூட ஈஸியாக சேஸ் டவுன் பண்ணிட முடியும். அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த நுரில் பள்ளியில் நம்பர் 3 வந்து இன்னைக்கு ஒரு 24 ரன் கேமியோ ஸ்கோர் பண்ணாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட் வர ப்ளே பண்ணாரு. பயங்கரமாக இருந்துச்சு அவர் இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு. ட்ரீட் டு வாட்ச். பட் உரில் கண்டிப்பாக அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக லெக் சைட் டாமினென்ட்டாக இருக்காரு. மேபி ஃபிளெமிங் அண்ட் மைக் லெஸி உரில் பள்ளியோட ஒரு கான்வர்சேஷன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரோட கேமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உருவிலுக்கு அந்த கேம் அவேர்னஸாக தேவைப்படுது. எது குட் பால் எது பேட் பால் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பேட் பாலை பனிஷ் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் குட் பாலை ஜஸ்ட் லீவ் பண்ணுங்க. இவர் எல்லா பாலையும் கண்ணை மூடிட்டு பிளைண்டர் ஸ்லாக் பண்ணுறாரு. பட் இந்தியன் ஸ்கோர் போல 24 of 12 அப்படின்னு பார்க்குறப்போ அவரோட கேம் அவர் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. அவர் என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். கரெக்டாக ஸ்பின்னர்ஸ் வரதை பார்த்து உரில் பள்ளியில் அவுட் ஆனோடனே கார்த்திக் சர்மாவை இம்பாக்ட் சபாக கொண்டு வந்தாங்க. அந்த டிசிஷன் வந்து கண்டிப்பாக பாராட்டாகணும். யார் எடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷன் அது. ஏன்னா நீங்கள் டெவால் பிரேசியோ இல்லைனா சிவம் டூபியோ சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோட போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரவுஸ் அண்ட் டூபே இவங்க 2 பேருமே மிடில் ஓவர்ஸில் தான் மோர் டாமினெண்ட்டாக இருப்பாங்கன்னு நம்ம மைக் லெஸி ஃபீல் பண்ணுறாரு.
அதனால ரைட் ஆஃப்டர் த பவர் பிளே டூபேவோ இல்ல பிரேவிஸோ வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரஷர்ல இருந்திருப்பாங்க. ஸோ எஸ் கார்த்திக் சர்மா சென்ட் பண்ணது சூப்பரான ஒரு முடிவு. அவர் மேல வச்ச அந்த ட்ரஸ்ட்டை வீணடிக்கல. அண்ட் ருத்ராஜ் கேக்குமே போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருக்காரு கண்டிப்பா கார்த்திக் சர்மாக்கு இந்த நாக் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும்னு. அண்ட் எனக்குமே அதான் ஃபீல் ஆகுது. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா கிளியர் பண்றாரு. எனக்கு கார்த்திக் சர்மாவோட பேட்டிங்லேயே பிடிச்ச விஷயம் தான். தென் 4 ஓவர்ஸ்ல 22 ரன்ஸ் தேவையா இருந்தப்போ கசன்ஃபர் ரிட்டர்ன் ஆனாரு. அப்போ ஒரு 14 ரன்ஸ் அடிச்சு அந்த ஓவரில் சூப்பராக வந்து டேக் ஆன் பண்ணாரு. ருத்ராஜ் அவரோட பேக் டு பேக் 50s இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் ரெண்டுமே டிஃபிகல்ட்டான பிச்சஸ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தென் கார்த்திக் சர்மாவுமே அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்தியன் சிஎஸ்கே 8 விக்கெட்ஸ் பேரோட கம்ஃபர்டபுளாக இந்த 160 டோட்டலில் சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே வந்து 6th பொசிஷன் இந்த டேபிளுக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க. டிசி வந்து 7th வந்திருக்காங்க. இப்போ அடுத்து டிசிக்கு அகைன்ஸ்டாக டெல்லியில் மே 5 ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். லெட்ஸ் ஹோப் சிஎஸ்கே இந்த வின்னிங் மொமெண்டமாக கண்டினியூ பண்ணுவாங்கன்னு. சரி ஓகே இதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த மேட்சை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ் ஷியர்ஸ் பாய்.